உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் எவர் ஒருவர் 9 தடவை தினமும் சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்னும் விநாயகர் வழிபாடு சிறந்த பலனை தரும். அந்த வகையிலே விநாயகர் ஒரு கொம்பு, 2 காதுகள், 3 கண்கள், 4 தோள்கள், 5 கைகள், 6 எழுத்துக்கள் உடையவர். அன்பர்கள் இதை தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். இரண்டாவது பகுதியாக விளங்குகின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 9/10/2024 கிழமை, புதன்கிழமை. தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் புரட்டாசி, 23வது நாள். இன்று சரஸ்வதி ஆகாவானம், திருப்பதி ஏழுமலையான் அனுமான் வாகனத்தில் பவனி, மதுரை மீனாட்சி சொக்கநாதர் காஞ்சி காமாட்சி நவராத்திரி சிறப்பு அலங்கார். இன்றைய நல்ல நேரம் காலை 11:30 இருந்து 12 மணி வரை, பிறகு 1:45 இருந்து 2:45 வரை, பிறகு மாலையிலே 4:45 இருந்து 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 இருந்து 9 மணி வரை. இன்றைய குளிகை காலை 10:30 இருந்து 12 மணி வரை. திதி சஷ்டி காலை 8:20 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் நள்ளிரவு 2:06 வரை. அதற்கு பிறகு பூராடம். யோகம் அமைந்த யோகம் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி. சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசியாகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாக இருக்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான பதிவிலே, இது உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், தர்பை புல் மகத்துவம். தர்பை புல் என்பது நம்முடைய இந்து சாஸ்திரத்திலே ஒரு அருமையான நிலையை உள்ளது. தர்பை புல் வீட்டில் இருந்தால் தீய சக்திகள் அண்டாது. தர்பை எல்லா இடங்களிலும் வளராது. மிகவும் தூய்மையான இடங்களில்தான் தர்பை புல் வளரும். தர்பை கதிர்வீச்சினை எதிர்க்கும் சக்தி கொண்ட தாவரமாகும். எனவே கிரகண காலங்களில் உணவுப் பொருட்களில் கதிர்வீச்சின்றி காக்க தர்பையை பயன்படுத்துகிறோம். தர்பை புல் இருக்கும் இடத்தில் துர்சக்திகளின் நடமாட்டம் இருக்காது. இந்த புல் வீட்டில் இருந்தால் தீய சக்திகள் அண்டாது. முன்னோருக்கு திதி கொடுக்கும் பொழுது, அமாவாசை நாட்களிலே தர்ப்பணம் கொடுக்கும் பொழுதும் கையிலும் பிண்டத்தோடும் பயன்படுத்துவது தர்பை புல். அதற்கு அவ்வளவு மகிமை உள்ளது. தர்பை புல் இறைவனுக்கும் ஜீவனுக்கும் தொடர்புடைய ஒரு பாலமாக கருதப்படுகிறது. தர்பை புல்லின் அடிபாகம் பிரம்மன், மத்தியில் விஷ்ணு, நுனியில் ருத்ரனும் இருப்பதாக ஐதீகம். தர்பை சுபத்தையும் புனித தன்மையும் தருவது, எல்லா பாவங்களையும் போக்க வல்லது. இந்த புல்லின் அதிகமான தாமிர சத்து உள்ளது. நமது உடலிலே வெளியிருந்து உள்ளே புகும் தீமையை தடுக்கிற தர்பைக்கு அக்னி கற்பகம் என்று ஒரு பெயர். இந்த புல்
தண்ணீரில் இல்லாவிட்டாலும் வாடாது, நீருக்குள் பல நாட்கள் இருந்தாலும் அழுகாது. அமிர்த வீரியம் என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த தர்பையிலே பெண் தர்பை, மூலஸ்தூலமுடையது அலி தர்பை, அடி முதல் நுனி வரை ஒரே சமமாய் இருப்பது ஆண் தர்பை. அதாவது தர்பையிலே ஆண் தர்பை, பெண் தர்பை, அலி தர்பை என்று பிரிவுகள் இருக்கிறது. ஓமகுண்டங்களில் யாகசாலையில் இருந்து பிம்பத்திற்கும் கவசங்களுக்கும் மந்திர ஒலிகளை கடத்தி சக்தியை அளிக்கும். 4 பக்கமும் தர்பை புல்லை வைப்பது அந்த குண்டங்களை பாதுகாக்கும் அரணாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான். இறை வழிபாடு, ஜபம், ஓமம், தியானம், பித்ரு தர்ப்பணம் போன்ற புனிதமான காரியங்கள் கையிலே பவித்திரம் அணிந்து கொள்ளாமல் செய்வது பலனை தர. விசேஷ காரியங்களை நடத்தும் பொழுது வலது கை மோதிர விரலிலே பவித்திரம் என தர்பை புல்லை அனுபவிப்பார். அதை அணிந்த பெண் மோதிர விரல் மூளையோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே தர்பை பவித்திரம் போடும் பொழுது பிரபஞ்ச சக்தி விரல் மூலம் மூளைக்கு செல்லுகிறது, உடலிலும் பரவும். கிரகண காலத்திலே அமாவாசை போன்ற நாட்களில் தர்பைக்கு வீரியம் அதிகமாகும். ஆகவேதான் கிரகண காலத்தில் உணவு பண்டங்களில் கிரகண சக்தி தாக்காமல் இருக்க தர்பை போடுவது வழக்கம். தர்பை தேவ காரியங்களுக்கு கிழக்கு நுனியாகவும் பித்ரு காரியங்களுக்கு தெற்கு நுனியாகவும் பயன்படுத்த. தர்பை உஷ்ண வீரியமும் அதிவேகமும் உடையது. பஞ்சலோகி தாமிரத்திற்கு இணையானது இந்த தர்பை புல். மின்சாரத்தை கடக்கும் சக்தியும் இதற்கு உண்டு. எல்லா ஆசனங்களையும் காட்டிலும் தர்பாசனம் என்று தர்பையை வைத்து அமர்ந்து அதன் மீது பூஜை செய்வது மிக உயர்ந்த பலனை தரும். அசுப காரியங்களுக்கு ஒரு தர்பையானாலும் சுப காரியங்களுக்கு 2 தர்பையாகும். பித்ரு காரியங்களுக்கு தேவ காரியங்களுக்கு 5 தர்பைகளாகும். சாந்தி கர்ம காரியங்களுக்கு 7 தர்பைகளாலும் மோதிரம் முடிய வேண்டும். தர்பை எல்லா இடங்களிலும் வளராது, மிக தூய்மையான இடங்களில் தான் வரும். தர்பையின் கதிர்வீச்சினை எதிர்க்கும் சக்தி கொண்ட ஒரு தாவரம். எனவே இதை கிரகண காலத்தில் உணவுப் பொருட்களை கதிர்வீச்சின்றி காக்க தர்பையை பயன்படுத்துகிறோம். தர்பை புல் இருக்கும் இடத்தில் துர்சக்திகள் நடமாட்டம் இருக்காது. தர்பையிலே மருத்துவ குணங்கள் பல உள்ளன. இதன் ஒரு சில துண்டுகளை குடிர் நீர் பானையிலே போட்டு வைத்து அந்த நீரை அருந்தினார் கடும் வெயிலிலே தாக்கம் குறையும். சூரிய சந்திர கிரகணத்தின் போது உணவுப் பொருட்களிலே குடிநீரிலும் சிறிது தர்பையை புல்லை போட்டு வைத்தால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். மேலும் தர்பை புல்லிலே காற்றுப்பட்ட இடங்களில் தொற்று நோய் ஏற்படாமல் இருக்கும் என்பதால் இதை கிராமத்து வீட்டு வாசல்களில் கொத்து கொத்தாக கட்டி தொங்க விட்டிருப்பார். இந்த புல் இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவையை கொண்டது. குடிநீரில் தர்பை புல்லை துண்டாக்கி போட்டு குடித்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும். உடல் சூடு காரணமாக அடர் மஞ்சள் நிறத்தோடு எரிச்சலோடு சிறுநீர் கழிப்பவர் கையளவு தர்பை புல்லையை எடுத்து சுடு நீரில் காய்ச்சி ஆற வைத்து வடிகட்டு குடித்தால் அந்த உபாதைகள் நீங்கும். சிறுநீரகம், கல்லீரல், உடல் புண், வாய்ப்புண் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் தர்பை புல்லை கொண்டு காய்ச்சிய நீரை குடித்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கும். அதோடு சிறுநீரக கற்களும் வெளியே என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. ஆண்டு முழுவதும் பயன்படுத்தும் ஊறுகாய், வற்றல், வடகம் போன்றவற்றை சில தர்ப புற்களை போட்டு வைத்தால் அவை கெட்டு போகாமல் இருக்கும். அவற்றின் சுவையும் மனதும் அதிகரிக்கும். தர்பை புல்லால் செய்யப்படும் பாய் விரிப்பினால் படுத்து உறங்கினால் உடல் சூடு தனியும், மன உளைச்சல் நீங்கும், நல்ல உறக்கம் கிடைக்கும், ஆரோக்கியம் நீடிக்கும். அன்பர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல தகவலாக இருக்கும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன். 4வது பகுதியாக விளங்குகின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே 6வது பாவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். லக்னத்திலிருந்து எண்ணி வர 6வது வீடு ரணம், ருணம், சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடமாக இருப்பதால் இதிலே எந்தெந்த கிரகங்கள் உட்கார்ந்தால் எந்தெந்த பலன்கள் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த சிறு குறிப்பு பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம்.
சனி 6வது வீட்டிலே இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். சனி தசாவில் பல நன்மைகளை செய்வீர்கள். பணம் நிறைய சம்பாதிப்பீர்கள். எடுத்த காரியம் வெற்றி பெறுவீர்கள். ஜெயிக்க பிறந்தவர்கள் இவர்களே என்று துணிந்து சொல்லலாம். சமயத்தில் உயர்ந்த பதவியும் இருப்பீர்கள். பதவி பட்டம் எல்லாம் தேடி வரும். ஆயுள் தீர்க்கம். நோய் அதிகமாக தங்காது. சனி எந்த வீட்டில் அதிபரோ அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் சற்று பாதிக்கப்படும். ராகு என்ற கிரகம் 6வது இடத்திலே இருந்தால் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். சிலருக்கு பிறரை பயமுறுத்தும் தோற்றம் இவர்களுக்கு உண்டாகும். குடும்பம் சுபீட்சமிக்கவர்களும் பணம் அந்தஸ்து புகழ் என கம்பீரமாக ஜாதகர் வாழ்ந்து வருவார். அரசாங்கத்திற்கு விரோதமான சில காரியங்களை செய்வீர்கள். ஒரு சிலருக்கு இதனால் சிறைவாசம் உண்டாகும். எதிரிகளை சுலபமாக இவர்கள் ஜெயித்து விடுவார்கள். ராகு பலவீனம் அடைந்து தசாபுத்தி நடத்தினால் பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்கும். எனவே ஜாதகர் உடல் நலத்திலே மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். நாளைய தினம் கேது அமர்ந்தால் என்ன பலன் என்பதை மற்றும் இதனுடைய அடுத்த பகுதியாக இருக்கின்ற இருதய நோய், மெதுவாக நடப்பது, காலிலே வலி போன்ற நோய்களுக்கு இருக்கின்ற கிரக அமைப்புகளை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாக இருக்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், விசாக நட்சத்திரத்திலே பெயரும் சுக்கிரன் ஊக்கமும் ஆக்கமும் பெற்று வெற்றி கொடி நாட்டும் ராசிகள். சுக்கிரனுடைய பெயர்ச்சி ராசி பெயர்ச்சி என்று இருந்தாலும் நட்சத்திர பெயர்ச்சி என்று இருக்கிறார். இதுவரையில் சுவாதி என்ற நட்சத்திரத்திலே அவர் இருந்தார். இப்பொழுது விசாகம் என்ற குருவினுடைய நட்சத்திரத்திலே இவர் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். விசாக நட்சத்திரத்திலே இந்த சுக்கிரனின் சஞ்சாரம் ஊக்கமும் ஆக்கமும் பெற்று வெற்றி கொடி நாட்டும் ராசிகளை இப்பொழுது நாம் காண்போம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி 9 விதமான கிரகங்கள் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு விதமான ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கு பயிற்சியாகிறது. இதனுடைய தாக்கம் இருக்கும் 12 ராசிகள் பின் விளைவுகளை உண்டாக்கிவிடும். அதிலே சில ராசிகள் அதிக நன்மைகளை, பல ராசிகள் கெடு பலனையும் சந்திக்கலாம். வேத ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்களில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது போல நட்சத்திரங்களையும் மாற்றுகின்றன. இதனால் அதன் தாக்கம் சில ராசியினருக்கு நன்மையும் பலருக்கு கெடுதலையும் தருகின்றது. அதுபோல அசுரரின் குருவான சுக்கிர பகவான் எழில், நவீனம், சிநேகம், வளம் ஆகியவற்றை தரும் என்று கருதப்படுகிறது. வரும் அக்டோபர் 5ஆம் தேதியில் இருந்து சுக்கிர பகவான் விசாக நட்சத்திரத்திலே செல்ல சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார். குருவின் நட்சத்திர பயிற்சியினால் சில ராசியினர் நன்மையை பெறுகின்றனர். அப்படி சுக்கிரன் நட்சத்திர பயிற்சியை பெற்று செல்வ செழிப்பினை பெற்று அதிர்ஷ்டம் பெறும் 3 ராசிகளை குறித்து இங்கே நாம் இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். முதலிலே துலாம். சுக்கிரன் விசாக நட்சத்திரத்துக்கு பயிற்சியாவதால் துலாம் ராசியினருக்கு ஆதரவான வாய்ப்புகள் ஏராளமாக உண்டாகும். துலாம் ராசியினருக்கு தலைமை பண்பு கூடும். திருமணமான கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல விலகும். நண்பர்கள் மூலம் கணவன் மனைவி இடையே சமரசம் உண்டாகும். நண்பர்கள் இணைந்து தொழில் செய்தால் நல்ல வரவு நம் கைவசம் கிடைப்பது உறுதி. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழிலே இருந்து வந்த சுணக்கத்தன்மை குறையும். வெகு நாட்களாக முடியாமல் இருந்த பணிகள் இந்த காலத்திலே முயற்சித்தால் முடிந்தே தீரும். அடுத்தது மகரம். சுக்கிரனின் விசாக நட்சத்திரத்தினுடைய பயிற்சி ஆவதால் மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவார். பணி இடத்தில் சக பணியாளர்களுடைய ஆதரவை பெறுவார். உங்களது உழைப்பு அங்கீகாரம் செய்யப்படும். இதனால் உங்களுக்கு ஊக்கத்தொகை விரைவில் கைவசம் வந்து சேரும். வேலை தேடி கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சரியான நிறுவனம் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய புளியங்கொம்பு போன்ற நிறுவனம் மூலம் பணியில் அமர்த்தப்படுவீர்கள். தொழிலே ஏராளமான போட்டிகள் மூலம் சிக்கலை சந்தித்து வரும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்திலே சரியான தொழில் திட்டத்தை வகுத்தால் லாபத்தை பெறுவது உறுதி. மேலும் வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருட்களை வாங்கி விடுவீர்கள். பூர்வீக ஊரிலே இருக்கும் சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். அடுத்தது கன்னி.
சுக்கிரனின் விசாக நட்சத்திரத்தின் பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு நன்மையை உண்டாக்கிறது. உங்களிடம் ஒரு பணியை வாங்கிவிட்டு உங்களுக்கு போடாமல் இருந்த பில் தொகை இந்த காலகட்டத்திலே கன்னியா ராசிக்காரர்கள் பெற்று விடுவார். உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் நயம்பட கேட்கவே உங்களது காதல் கைகூடும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தெளிவாக திட்டமிட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள். சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது. அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று அற்புதமாக அமைந்திருக்கும் 6 பகுதிகள் நிச்சயமாக உங்களுக்கு பயன் அளிக்கும் விதத்திலே அது தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. ஆகையால் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை பிறரும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, மேலும் சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்த பகுதி 6வது பகுதி கடைசி பகுதி. இந்த பகுதியிலே தினப்பலன் ராசி பலன் பேசப்படுகிறது. இதிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டா. தாயின் உடல் நலனிலே கவனம் செலுத்தும். புதிய முயற்சிகளில் நன்கு சிந்தித்து ஈடுபடும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். லாபமும் அதிகரிக்கும். ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும். நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தாயில் உடன் நலனிலே கவனம் செலுத்தவும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் நன்கு சிந்தித்து ஈடுபடவும், சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட காரியங்கள் அனுகூலம் ஆகும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் கவனமாகவும் சற்று எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. சந்திராஷ்ட தின தீட்சணை இருப்பதால் வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர். விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். அரசால் ஆதாயம் உண்டு. வேற்று மதத்தவர்கள் அறிமுகம் ஆவார். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர். வெற்றி பெறுகின்ற நாள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசால் ஆதாயம் உண்டு. வேற்று மதத்தோடு அறிமுகம் ஆவார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வெற்றி பெறுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவர்ந்து விடுவீர்கள். பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புது அத்தியாயம் தொடங்குகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவர்ந்து விடுவீர்கள். பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள்.
பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புது பொருள் வந்து சேரும். வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். அனுபவ அறிவால் சாதிக்கின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புது பொருள் வந்து சேரும். வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாளும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்களை நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள். பிரபலங்கள் உதவுவார்கள். பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள்வர். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் அவர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். மதிப்பு கூடும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் உதவுவார்கள். பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். மதிப்பு கூடும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள். பரிசு பாராட்டு கிடைக்கும். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள். பாராட்டு பரிசு இவை அனைத்தும் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள். பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு குறையும். திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களுடைய தொந்தரவு குறையும். திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் சென்று வரும். எதிலும் பொறுமையுடன் இருந்தீர்கள் என்றால் ஏற்றமான பலன்களை காணுவீர்கள். முடிந்த வரையில் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள். பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள். குலதெய்வ வழிபாடு சோதனைகளை குறைக்கும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் சென்று வரும். எதுவும் பொறுமையுடன் இருந்தீர்கள் என்றால் ஏற்றமான பலன்களை காண்பீர்கள். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முடிந்த வரையில் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள். பொருளாதார நிலை சற்று ஏற்றமாகவும் இரக்கமாகவும் இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு சோதனைகளை கண்டிப்பாக குறைக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தந்தை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும். முருக பெருமானை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாய். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாகி இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினரால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்கள் பிரச்சனை ஏற்படக்கூடும். முருக பெருமானை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாய் அமையும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்.
குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். சகோதர வகையிலே பிணக்குகள் வரும். உடல் நலம் பாதிக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே பிணக்குகள் வரும். உடல் நலம் பாதிக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பு. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள். பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளரோடு கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலீடுகளில் கவனம் தேவை. பொறுமையுடன் காரியங்களை அணுகவும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். எதிலும் பொறுமையுடன் கடைபிடிக்க வேண்டிய நாள். பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவருடன் அனுசரித்து செல்வது நல்லது. வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். உறவினரால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளருடன் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலீடுகள் கவனம் தேவை. பொறுமையுடன் காரியங்களை அணுகவும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.